ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனுத் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த குரூப் டி கேஸ் டீடைல்ஸை பத்தி பார்க்க போறோம். அண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஸோ மார்னிங் நான் எழுந்ததுல இருந்தே என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஃபுல்லா விஷஸ் வந்தது. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அண்ட் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணணும் இனிமே தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த நன்றிகள். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ மார்னிங் எழுந்ததுமே நிறைய விஷஸ் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட இந்த பல வருஷ ஜேர்னில நிறைய பேர் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சீனியர்ஸ் என்ன நிறைய வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க இன்னமும் கிளியர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட எய்ம் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் எல்லாருமே செலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு. பட் அதுக்கு நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அப்டேட் மட்டும் இல்லை, வெறும் இந்த குரூப் டி கேஸ் அப்டேட் மட்டும் இல்லை, வெறும் எனக்கு இந்த கேஸ் அப்டேட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் பத்தி ஒரு ஐடியா மட்டும் வேணும் எக்ஸாம் டேட்டை பத்தி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பாதி வீடியோ தான். ஓகேவா? ஸோ மீதி பாதி வீடியோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் ஃபுல் வீடியோ பார்க்கணுமோ பாருங்க. யாரெல்லாம் ஓகே இந்த அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி வீடியோக்கு மேல நீங்க இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோர்ட் கேஸை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட் வெப்சைட்டுக்கே போக போறேன். ஓகேவா? ஸோ கேஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் கூகுளில் இதெல்லாம் நீங்களே கூட பார்க்கலாம். கேட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கேன். ஓகேவா? கேட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல நம்மளோட குரூப் டியோட அந்த கேஸ் இந்த டைரி நம்பர் 4231/2025 இருக்கு இல்லையா, இதை போட்டு பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்களுமே இதோட ஸ்டேட்டஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, லொகேஷன் டெல்லி, கேஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. இப்போ ஸ்டேட்டஸ் பெண்டிங். ஆக்சுவலா இயரிங் மேல இயரிங் போயிட்டே இருக்கு இல்லையா. இந்த மாசமே நம்ம ஏதாவது எக்ஸாம் டேட் ஏதாவது வந்துடும், ஏதாவது ஃபைனல் டெசிஷன் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு தடை மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் பெண்டிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் லிஸ்டட் ஆன் 30/10 அண்ட் பெட்டிஷனரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரயில்வேஸ் அண்ட் அதர்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பாண்டன்ஸ். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 30/10 ஒத்தி வச்சிருக்காங்க. ஸ்டில் பெண்டிங். ஃபைனல் டெசிஷன் எதுவுமே வரல அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட ஆன்சர் உங்களுக்கு. ஓகே? ஸோ நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரைட் நவ் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப போயிட்டு இருக்க செப்டம்பர்லயும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது. ஓகேவா? அண்ட் அக்டோபர்லயும் எக்ஸாம்ஸ் இருக்காது. செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல எக்ஸாம்ஸ் இருக்காது. அதுக்கு அடுத்த மந்த்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவு இருக்கும்போது நம்ம எதையுமே கன்ஃபார்மா இந்த டேட்ல எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் மட்டும் இல்ல, யாருமே. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2024 2025 எடுத்துக்கோங்க. இந்த இயர் அண்ட் போன இயரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குரூப் டியை தவிர்த்து மற்ற எல்லாமே, அதாவது ஏஎல்பி ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அண்ட் உங்களோட ஜேஇ ஆகட்டும், ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆகட்டும், கான்ஸ்டபிள் ஆகட்டும், அதே மாதிரி என்டிபிசில வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகட்டும், இப்போ அண்டர் கிராஜுவேட் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே டைமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேஸ்னால மட்டும்தான் இந்த இயரிங் அடுத்த டெசிஷன் என்ன அப்படின்னு தெரியாததுனால தான் நமக்கு இங்க டைம் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த டைமை நீங்க தயவு செஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. இதை வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு டைமா பாருங்க. பட் நினைக்கலாம், ப்ரோ நான் எவ்வளவுதான் படிக்கிறது, சும்மா வீடியோ போடும் போதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. ஓகே, அப்படி இருந்தாலும் என்ன தப்பா நினைக்காதீங்க. சரியா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரயில்வேஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கு. சரியா? பட் ஹிஸ்டரியில ரயில்வேவோட வரலாறுல எந்த ஒரு எக்ஸாமோ கேன்சல் ஆனதாவோ இல்ல பாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணதாவோ அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் வந்ததில்லை. ஸோ அதைதான் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த குரூப் டில இந்த இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்கு. சரியா? பட் அதே மாதிரி 2019 குரூப் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2019ல கோவிட் ஞாபகம் இருக்கா?
ஸோ 2019ல நோட்டிபிகேஷன் வந்தது ஜான் ஃபெப்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டா தெரியல, தப்பா சொல்லியிருந்தாலும் சாரி. இந்த மந்த்ஸ்ல தான் சம் மந்த்ஸ்ல ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அப்ளை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு என்ன கேட்டீங்கன்னா 2022 ஆகஸ்ட்ல தான் குரூப் டிஏ நடந்துச்சு. சிங்கிள் ஸ்டேஜ் தானே, ஆகஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமே நடந்துச்சு. இந்த எக்ஸாம்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல செலக்டட். நான் சும்மா சொல்லல, அபிஷியலா நம்ம ஆப்ல நீங்க போனீங்கனாலே அவங்களோட போட்டோஸ், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த போஸ்ட் கிளியர், இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ரீசெண்டா கூட கிளியர் பண்ண ஒருத்தர் இப்போ 2 இயர்ஸ் சர்வீஸை முடிச்சிட்டாரு, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு ட்ராக் மெயின்டெனர். அவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி இருக்கு அந்த டைம்ல, எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மா கிராஸ் பண்ணி வந்தீங்க? ஏன்னா 2019ல ஸ்டார்ட் ஆகி 2022 இல்லையா, அந்த டைம்ல பயங்கரமா டைம் எடுத்துச்சு கோவிட்னால. அவர் இப்போ 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே முடிச்சிட்டாரு. இஃப் பாசிபிள் அவரை தான் கூப்பிட்டுருக்கேன், கண்டிப்பா இங்க வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு. பட் அவர் ஒரு என்னன்னு தெரியல, ட்ரை பண்றேன், மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ரைட் நவ் உங்களுக்கு மினிமம் 2 மந்த்ஸ்க்கு எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறது என்னால கரெக்டா சொல்ல முடியல. அண்ட் தென் அதே மாதிரி 10th அண்ட் ஐடிஐக்கு தான் இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லும் போது 10th கொடுப்பாங்களா இல்ல ஐடிஐக்கு இந்த மாதிரி போஸ்ட் பிரியுமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுவும் டெசிஷன் வராம யாராலையுமே சொல்ல முடியும். ஸோ இதுதான் இப்போ கரண்ட் கோர்ட் கேஸோட அப்டேட். ஓகே, நான் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தா போதும், இந்த அப்டேட்டுக்கு தான் ப்ரோ நான் வீடியோ வந்தேன் அப்படின்னா ஓகே, நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பட் நான் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கேட்கிறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால உரிமையா கேட்கிறேன், சரியா? குரூப் டி தேர்விற்கு நீங்கள் தயாரா? இதுல நல்ல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வெளியவே போக வேண்டாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லயே பயங்கரமா ரெடியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதை வச்சு சொல்றேன்? ஏஎல்பி கிளியர்டு, சிபிடி 1 சிபிடி 2 கொடுத்துட்டு சைக்கோ டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னீஷியன் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க, டெக்னீஷியன்ல 80+ வாங்கி 75+ வாங்கி போஸ்டிங் வாங்க முடியாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டு சிபிடி 2ல ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்டிபிசி கிராஜுவேட் கொடுத்துட்டாங்க, அண்டர் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் அப்போ ஆல்ரெடி ரெடி. கரெக்டா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லயே நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, மெயினா கோர்ஸ்ல இருக்காங்க. நீங்க ரெடியா அப்படின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, இது ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் கிடையாது, நான் சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ண போறேன். ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து செக்ஷன் வைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ குரூப் டியோ செக்ஷன் வைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைனாலும் மிக்ஸ்டு கொஸ்டின்ஸா வரப்போகுது. எனிவே இந்த வெயிட்டேஜை வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட 100 கேள்வியில 25 சயின்ஸ், 25 மேக்ஸ், 30 ரீசனிங், 20 ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கோம். ஓகே, இதுல எப்ப பார்த்தாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நம்ம நிறையவே பேசுறோம், சரியா? நிறையவே பேசுறோம், நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்த்துட்டு சால்வ் பண்ணாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஈஸியா சால்வ் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கு. நியூ பேட்டர்ன் வந்தாலும் நியூ பேட்டர்னுக்கு ரீசெண்டா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க நியூ பேட்டர்ன் சால்வ் பண்ணிக்கலாம். நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஸோ இந்த சயின்ஸ்க்கு 25 இருக்குல்ல, சயின்ஸ்க்கு 25 ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஆர் இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா 80க்கு நீங்க ரெடி, அவுட் ஆஃப் 100 80க்கு ரெடி. இதுக்கு சம் ஜிகே ஆர் அதர் சப்ஜெக்ட்ஸ்ல என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்கிறது நான் உங்களை கேட்கிற ஒரு கொஸ்டின். சி, நம்ம ஸ்டூடெண்ட்டும் சரி, ஒருத்தர் பேசினாரு, இன்னொரு சேனல்லையும் நம்ம கோர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு டாக் சொல்லியிருந்தாங்க, 35+ எடுத்தாரு அவுட் ஆஃப் 40 டெக்னீஷியன்ல. நம்மளோட இன்னொரு ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல கொடுத்தாரு, அவர் 38 சம்திங் அவுட் ஆஃப் 40. பட் அவ்வளோ ஈஸியா இந்த ஜெனரல் சயின்ஸும் சரி ஆர் இந்த ஜெனரல் அவேர்னஸும் சரி கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ குரூப் டி எக்ஸாம் டேட்டுக்காக என்ன அதிகமா மெசேஜ் பண்றவங்க சில கொஸ்டின்ஸை பாருங்க, சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா பாருங்க. குரூப் டி 2018ல கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்சஸ் கரெக்ட்? பின்வருவனவற்றில் எது சரியான பொருத்தம்? பென்டீன், பியூட்டீன், இத்தீன், புரோபின். அதே மாதிரி தமிழ்லையும் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. என்ன சப்ஜெக்ட்? கெமிஸ்ட்ரி. அதுல என்ன ப்ரோ சாப்டர்? கார்பன். இருக்காங்க, நான் அப்படி சொல்லல,
இதையே என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் கொஸ்டின் சால்வ் பண்ணவோ கிளாஸ் எடுக்கவோ வரவே இல்லை. ஓகே, உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்டுட்டு நான் அவ்வளோதான் இந்த வீடியோ வின் பண்ண போறேன். சரி, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following compounds has the highest boiling point? பின்வரும் சேர்மங்களில் எதற்கு அதிக கொதிநிலை உள்ளது? ஸோ இது 2018 குரூப் டி அண்ட் இது 2022 குரூப் டில கேட்ட கொஸ்டின். ஸோ பாயிலிங் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன சி இந்த எச், இந்த சி எச்லாம் வருது, இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பன்கள். ஓகேவா, ரைட். அப்ப இது என்ன ப்ரோ, இதுலயும் சிஹெச், இதுவும் ஹைட்ரோகார்பன்ஸ். அது கீழே வரக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேவா, இப்ப இங்க பாருங்க, பின்வரும் சேர்மங்களில் எதற்கு அதிக கொதிநிலை உள்ளது. அப்போ இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச ரெண்டுமே ஜஸ்ட் சாம்பிள், கார்பன் சாப்டரோட சாம்பிள், கெமிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா, அப்போ இன்னும் கெமிஸ்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து குரூப் டி எக்ஸாம் எப்போ, டேட் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரெடியா இருக்கீங்களா இந்த சென்ஸ் பேசிக்கா இல்ல, குரூப் டி கொஸ்டின் சால்வ் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்களான்னு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சாம்பிளா தான் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சிங்கிள் பாண்ட் இன் சைக்ளோபென்டேன்? சைக்ளோபென்டேனில் உள்ள மொத்த ஒற்றை பிணைப்புகளின் எண்ணிக்கை என்ன? அப்போ நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல, ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க சிபிஎஸ்இ புக்கையே தொடல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நீங்க சிபிஎஸ்இ புக் எடுத்துருக்கணும். செல்ஃப் ஸ்டடி பண்றதா இருந்தால் 9th and 10th எடுத்துருக்கணும். கார்பன் அடிச் காம்பவுண்ட் சாப்டர் டீடைலா படிச்சிருக்கணும். தென் பாண்டிங்னா என்ன, கார்பன்னா என்ன, ஹைட்ரஜன்னா என்ன, ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்ன, சிங்கிள் பாண்ட்னா என்ன, எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் வேற இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் வேற இருக்கு, ஃபங்க்ஷனல் சீரிஸ் இருக்கு, ஹோமோலாகஸ் சீரிஸ் இருக்கு, ஐசோமெரிசம் இருக்கு. இது எல்லாமே நான் சில டாபிக்கா சொல்றேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300க்கு மேல கேள்வி பிசிக்ஸ்ல, 2300க்கு மேல கேள்வி வந்து கெமிஸ்ட்ரியில ரஃபா சொல்றேன். சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி 2300 கொஸ்டினுக்கு மேல பயாலஜில இருக்கு. சிம்பிளா போய் கொஸ்டின்ஸ அப்படியே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். எது ஆன்சர் எதுவுமே தெரியாது. ஓகே, சயின்ஸ். அடுத்த கொஸ்டின் போறேன். டேஷ் மேக்ஸ் அண்ட் ஐசோமெரிக் பேர். டேஷ் ஒரு மாற்றியான இணையை உருவாக்குகின்றன. ஐசோமெரிசம்னாலே என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். இது என்ன ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் சாப்டர்ல இது ஒரு பார்ட், ஐசோமெரிசம். ஓகேவா, சோ நான் கொண்டு வந்திருக்கிற எதுவுமே ஓன் கொஸ்டின், என்னோட கொஸ்டின்லாம் கிடையாது. எல்லாமே குரூப் டி 2018 கொஸ்டின்ஸும் இருக்கு, 2022 கொஸ்டின். இது கெமிஸ்ட்ரியில, ரைட்டா? which pair belongs to the same homologous series? இதுல ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதான பேர். சரியா, எந்த ஜோடி ஒரே ஒத்த தொடரை சேர்ந்தது. அப்போ ஹோமோலாகஸ் சீரிஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்பதான் இந்த எக்ஸாம்பிள்ல எந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலாகஸ் சீரிஸ் தெரியும். சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஜெனரல் கொஸ்டின், பிகினரா இருக்கீங்க, இல்ல குரூப் டி ஸ்டார்ட் பண்ணி சில நாள்லாம் ஆகுது, ஆனா குரூப் டி கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்ட், அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ரெஷர்ல இதுதான் அவங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட், கிளியர் பண்ணியே ஆகணும்னு எனக்கே மெசேஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் எல்லா மெசேஜும் ஷேர் பண்ண மாட்டேன், பர்சனல். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க இந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க போதும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, வாழ்த்துக்கள். சரி, அதனால சொல்றேன். மெயினா இப்ப இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு தெரியறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த சாப்டர் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த இந்த சில சாப்டர்லாம் சரி, கார்பன் அடுத்து வரப்போகுது. சரியா, இப்போ இங்க பாருங்க, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு இருக்கு கொஸ்டின். which of the following option correctly describes the features of arteries? தமனிகளின் பண்புகளை சரியாக விவரிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது பயாலஜிக்கு வந்துட்டேன், கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் குரூப் டில கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. நான் எடுத்துட்டு வந்தது சில சாம்பிள்ஸ்ன்னு சொல்றேன். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ப்ராசஸ்ல வரும், பயாலஜில வரும், லைஃப் ப்ராசஸ்ல வரும். அதுல சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல வரும், ஹார்ட்டை பத்தி படிப்போம், ஆர்டரிஸ் வெயின்ஸை பத்தி படிப்போம். அதுல ஒரு கொஸ்டின். அப்போ நீங்க அந்த சாப்டர் படிக்கணும், அதுல ஆர்டரிஸ்னா என்னன்னு தெரியணும், ஆர்டரிஸோட அந்த தனித்துவமான விஷயங்கள், ஃபீச்சர்ஸ்னா என்னன்னு தெரியணும். தெரியலன்னா நாலு ஆப்ஷனுமே ஆன்சர் மாதிரி இருக்கும், இங்கி பிங்கி பாக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த ஒரு சாப்டர் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், 15 மணி நேரம் வீடியோ இருக்கு, 15 மணி நேரம், 15 hours பிளஸ். எதுல? கோர்ஸ், ஒரே ஒரு சாப்டர். அப்போ
நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும்? ஒரு சாப்டருக்கே இந்த நிலைமைனா எவ்வளவு இருக்கு? ரஃபா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 8 சப்ஜெக்ட் எடுத்து ஒரு 8 சாப்டர் சொல்லிட்டு போகலாம். பிசிக்ஸ்ல ஒரு 8 சொல்லலாம், கெமிஸ்ட்ரியில ஒரு 8 சொல்லலாம், பயாலஜில ஒரு 8 சொல்லலாம். இப்படி இருக்கு. ரீசெண்ட் சிபிஎஸ்சி புக்ஸ்ல சம் சாப்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரி, அது இல்லாம இப்படி நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதனாலதான் நான் டெலிகிராம்ல கூட சொன்னேன், நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போதும், நிறைய பார்த்துட்டு இருக்கோம், சயின்ஸ்க்கான கிளாஸஸ் ஏதாவது நான் பிளான் பண்ணவா அப்படின்னு. இப்போ இங்க பாருங்க, ஆல் த வெயின்ஸ் இன் தி ஹியூமன் சிஸ்டம் கேரி blood towards the heart. What is the difference between a pulmonary vein and other veins? மனித உடலில் உள்ள அனைத்து சிரைகளும் ரத்தத்தை இதயத்துக்கு நோக்கி கொண்டு செல்கின்றன. நுரையீரல் சிரை மற்றும் பிற சிரைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? அப்போ நீங்க எவ்வளவு டீப்பா படிக்கணும்? அண்ட் நான் உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா புக்ஸும் படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 10th சிபிஎஸ்சி புக்கு மட்டுமே படிச்சா கூட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாக்கான விஷயம். வீடியோஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி நான் அதில் போட்டிருப்பேன். அப்போ நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், சிலர் தான், எல்லாமே சொல்ல, சில சாப்டர்ஸ்க்கு நம்ம 11th 12th ரேஞ்சுக்கு போற மாதிரி இருக்கு அவங்க கிட்ட கொஸ்டின் லெவலுக்கு. சப்போஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது இன்னமும் ஈஸியாவே கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரியா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போலாம். அதான் சொல்றேன், உங்களுக்கு 2300 இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் எடுத்தீங்கன்னா, பிசிக்ஸ் தனியா எடுத்தீங்க, கெமிஸ்ட்ரி தனியா எடுத்தீங்க, பயாலஜி தனியா எடுத்தீங்கன்னா எப்படி, இன்னும் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா அது வேற தனி. ஓகேவா? சோ இங்க பாருங்க, how will be the plant be affected if the rate of respiration becomes more than the rate of photosynthesis? ஒரு தாவரத்தின் சுவாச விகிதம் ஒளிச்சேர்க்கை விகிதத்தை விட அதிகரித்தால் என்ன நடக்கும்? சோ ப்ரிப்பரேஷன் ஹையா பண்ணலன்னா எக்ஸாம் போற நமக்கு என்ன நடக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. ஓகே, ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஸ்டின் இப்படி சொல்லிட்டே போலாம். சரியா? ஃபைன். ஓகே, நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வரல இந்த வீடியோல. ஸோ நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளவு டைம் இருந்தாலும் பார்த்தாதுங்க. உண்மை அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துல சீரியஸா குரூப் டி எக்ஸாம் செப்டம்பர் 12 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 30 வரைக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சத்தியமா சொல்றேன், டைம் பத்தாது. இப்போ எக்ஸாம் என்னைக்குன்னு கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாது, பதட்டமா இருக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாருக்கும், நான் ஆஸ்பிரண்டா இருக்கும்போது எனக்குமே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு. ஓகேவா? எனக்குமே தோணும், எவ்வளவு நாள் இருந்தாலும் பத்தாது. ஸோ இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன்ங்கிறது என்ன? நீங்க எக்ஸாம்ல போய் அவுட் ஆஃப் 100 ஒரு 75+ 80+ கொஸ்டினோ 85+ கொஸ்டினோ ஏதோ உங்களோட சேஃப் அட்டெம்ப்ட். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க கரெக்டா பண்ணிட்டு வரணும். அதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல நீங்க சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணுமா? ரொம்ப ரொம்ப டீடைல்டா, அதாவது டீடைல்டானா ப்ராப்பர் புக்ஸ், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எந்த அளவுக்கு டீப்பா நீங்க வந்து போகணும், எந்த புக்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு புக் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்படி ஒரு டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி குரூப் டிக்கு நான் மேக் பண்ணுவா வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ நல்ல அட்வான்ஸான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம கிட்டே ஆல்ரெடி ரெடியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹார்ட் சாப்டர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்த எல்லாமே ஹார்ட் சாப்டர்ஸ் தான். கார்பன் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, இல்லை ஒரு லைஃப் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, இப்படி சொல்லிட்டே போகலாம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இருக்கு, ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ் இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க கெமிஸ்ட்ரியில. ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸை செலக்ட் பண்ணி பாருங்க. ஈஸி சாப்டர் தான் எடுக்கணுங்கிறது எக்ஸாமினரோட மைண்ட் செட்டா இருக்காது. அவங்களுக்கு பேப்பர் கொஞ்சம் டஃபா செட் பண்ணுவோம், குவாலிட்டியா செட் பண்ணுவோம், இவங்களை ஃபில்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி லெவல்ல ரெடி ஆகுங்க. அண்ட் நானுமே சூன் இந்த மாதிரி சயின்ஸ் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அண்டர் ரேட்டட் சயின்ஸ். ஆனா சயின்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் அதிகமா லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்டுக்கு பதில் கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் பயங்கரமா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.